தென்காசி மாவட்டம் கடையத்தில் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடத்தல் வழக்கு தொடர்பாக 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அம்பை கண்ணன் விவரிக்க கேட்போம். கண்ணன், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் பணக்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மீது ஆள்கடத்திய வழக்கு தொடர்பாக தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த வழக்கு தொடர்பாக கடையம் காவல் நிலையத்தில் தினமும் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்து செல்வகுமார் செய்து வந்துள்ளார். தொடர்ந்து கடையம் காவல் ஆய்வாளர் பார்க்க சொன்னதின் பேரில் நேற்றைய தினம் காவல் ஆய்வாளர் மேரி ஜமீதாரை கடையம் காவல் நிலையத்தில் சந்தித்து வழக்கு சம்பந்தமாக பேசிய போது காவல் ஆய்வாளர் மேரி ஜமீதா வழக்கினை சீக்கிரம் முடித்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை சீக்கிரம் வெளியே ஏற்பாடு செய்வதற்கு பணம் ரூபாய் 30,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதற்கு லஞ்சம் கொடுக்க விரும்பாத செல்வகுமார் நேற்றைய தினமே தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் ஜமீதா மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பால் சுதர் தலைமையிலான போலீசார் அந்த செல்வகுமார் என்பவரிடம் ரசாயன பொடிகள் தடவப்பட்ட ரூபாயை கொடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக கடையம் காவல் நிலையத்தில் வைத்து அந்த ரூபாய் 30,000 கொடுக்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பெண் காவல் ஆய்வாளர் மேரி ஜமீதாவை தற்போது கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.